திருப்பரங்குன்றம் 6 படை வீடுகளின் வரலாறு. மதுரை அருகில் முருகன் இந்திரனின் மகள் தெய்வானையை தேவசேனை திருமணம் செய்த இடம். இது 6 படையின் முதல் வீடு. இங்கு வேல் முருகனின் ஆயுதம்க்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. முருகனுக்கு அல்ல. சிவன், முருகன், கணபதி ஆகியோருக்கான 3 சன்னதிகள் உள்ளன. திருச்செந்தூர் 6 படைகளில் ஒரே கடல்கரை கோயில். சூரபத்மனை வென்ற இடம். முருகன் தனது படைகளுடன் இங்கு தங்கி அசுரர்களை அழித்தார். கந்த சஷ்டி விரதத்தின் முக்கிய இடம். அங்கு போரின் நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன. பழனி, திண்டுக்கல் அருகில் முருகன் இங்கு ஞானப்பழமாக ஞானப்பழம் தோன்றிய இடம். இடிப்பக் கதையின்படி சிவன் பார்வதி போட்டியில் கணபதி ஞானப்பழத்தை வென்றான். முருகன் கோபத்தில் இங்கு தங்கினான். 15ஆம் நூற்றாண்டு பக்தர் அருணகிரிநாதர் இங்கு வந்து சுவாமிநாத சுவாமியை புகழ்ந்து பாடினார். சுவாமிமலை, கும்பகோணம் அருகில் முருகன் அப்பா பிரம்மதேவருக்கு உமா ஞானம் புகட்டிய இடம். பிரம்மா தனது படைப்புக் கூறுகளை புகழ்ந்தபோது குழந்தை முருகன் அவரை தண்டித்து ஓம் என்பதன் பொருளை விளக்கினார். 60 படிகள் கொண்ட மலை கோயில். 365 படிகள் கொண்டவை பல உள்ளன. திருத்தணி, திருவள்ளூர் அருகில் சூரபத்மன் போருக்குப் பின் முருகனின் கோபத்தை அமைதிப்படுத்திய இடம். பார்வதி இங்கு வந்து அமைதி அளித்தாள். முருகன் இங்கு திருமணம் செய்த வள்ளி, வேளன் மகள் உடனும் இருக்கிறார். 365 படிகள் 1 வருட நாட்களை குறிக்கின்றன. பழமுதிர்ச்சோலை, மதுரை அருகில் முருகன் தனது 2 துணைவிகளான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் அருள்பாலிக்கும் ஒரே இடம். சோலைமலை மீது அமைந்தது. ஔவையார் பண்டைய தமிழ் கவயிதையின் தாய். இங்கு முருகனிடம் சுட்ட பழம், சமைக்கப்பட்ட பழம் கேட்டு அறிவு பெற்ற கதை உண்டு. நுபூர கங்கை என்ற புனித ஜலம் உள்ளது.